Taste the Daily. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அங்கன்வாடி கட்டிடம் சேதமடைந்து காணப்படுவதால் மாற்று இடத்திற்கு அங்கன்வாடி மையத்தை மாற்ற அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அமைதி நகர் பகுதியில் உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தின் மேற்கூரை சேதமடைந்து சிமெண்ட் பூச்சுக்கள் பெயர்ந்து விழுவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இந்த அங்கன்வாடி மையத்தை சுற்றி புதர்வண்டி கிடப்பதால் விஷ ஜந்துக்கள் சுற்றித் திரிவதால் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே இந்த அங்கன்வாடி கட்டிடத்தை முறையாக பராமரிக்க வேண்டும் எனவும் அதுவரை அங்கன்வாடி மையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் எனவும் பெற்றோர்கள் திறனற்ற திமுக அரசை வலியுறுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உணவருந்தும் கூடம் இல்லாததால் அரசு பள்ளி மாணவர்கள் வெயிலில் தரையில் அமர்ந்து உணவருந்தும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சைதாப்பேட்டை அனந்தபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் 165 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இங்கு உணவருந்த தனியே கூடம் ஏதும் இல்லாததால் வெயிலில் தரையில் அமர்ந்து உணவருந்தும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பெற்றோர்கள் பலமுறை முறையிட்டும் நகராட்சி நிர்வாகமோ ரசிகர் மன்ற தலைவரை அமைச்சராக வைத்துள்ள பள்ளிக்கல்வித்துறையோ கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு புதூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் 200 ஆண்டுகால குலதெய்வ வழிபாட்டை முறைப்படுத்த கோரி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். புதூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் பழைய மரபுகளை மீறி புதிதாக ஒரு கரகத்தை கோவிலில் வைக்க வேண்டும் என சிலர் பிரச்சனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் பழைய மரபுகளை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தங்களது வழிபாட்டு உரிமையை நடைமுறைப்படுத்தவும் கோரி 100க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் மந்தகதியில் நடைபெறும் நடை மேம்பால பணிகளால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மறைமலை நகர், காட்டாங்குளத்தூர், பொத்தேரி பகுதிகளில் நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு துவங்கப்பட்டும் இன்னும் ஆரம்ப நிலையிலேயே உள்ளது. இதனால் சாலை கடக்கும் முதியவர்கள், பெண்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளது. எனவே மக்கள் விரோத பாஜக அரசின் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடை மேம்பாலம் அமைக்கும் பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கை எழுந்துள்ளது.